மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு நச்சு உறவுல எப்படி சார் சிக்கிறாங்க? மிதுன ராசிக்குரிய ஆதிக்க கிரகம் வந்து புதன் பகவான். புதன் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு அந்த இடத்துல பேச்சு, சிந்தனை, அதோடைய நுணுக்கமான அறிவுகள், சாதுரியத்தனம், இதெல்லாம் நம்ம மிதுனத்திட்ட இயல்பாகவே பார்க்குறோம். ஒரு உடம்புக்குள்ள 2 மனசு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு உடம்புக்குள்ள 2 தலை இருக்குதா அப்படின்னா அது மிதுனம் தான். வேறுபட்ட சிந்தனைகள், புதிதான யோசனைகள், புதிதான யுத்திகள், புதிய புதிய வழிகளை தேடுவது. மிதுன ராசியை பொறுத்தவரையும் ஒரே விஷயத்த ரொட்டீனாக வாய்ப்பே கிடையாது. போர் அடிச்சிடும் சீக்கிரம் இவங்களுக்கு. வேற ஏதாவது புதுசாக சொன்ன கதையவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைப்பு மிதுன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள். ஸோ இந்த குணாதிசயங்கள் மிதுனத்தினுடைய ஒரு ஸ்பெஷலான அமைப்பு இருக்குது. இவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அக்கு வேறா ஆணி வேறா, இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கிற டைப்பும் இருக்குது. புதன் சாதகமாக இருக்கும் பட்சத்தில். இதே புதன் பகவான் வந்து கொஞ்சம் பாதிப்பாக போய்டுறார். எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வந்து ராகு கேது சம்பந்தங்களில் இருக்கிறார். நல்ல இடத்துல இருக்கிறார்னா அந்த ராகு அந்த அறிவை அபிவிருத்தி பண்ணிக்கிட்டே போவார். அடுத்தடுத்து புதுசான அந்த டெக்னாலஜிலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ இருக்க நவீன தொழில்நுட்பங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, அதை கண்டுபிடிக்கிறது எல்லாமே மிதுனம் தான். ஆக இந்த ராகு சேரும்போது அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக போயிடும். அதே நேரத்தில் எதிர்துருவமான அமைப்புகளுடைய லக்னத்திற்கு புதன் பாதிப்பான கிரகமாக இருந்து ராகு ரொம்ப ஒரு க்ளோஸாக புதனை பாதிக்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய சிந்தனை வேகம், இந்த போர் அடிக்கிற டைப்பு, புதுசாக சிந்திக்கிறேன்னு சொல்லி போய் தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிறது, இப்படியெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் சில உறவுகளால் சிக்கி தவிப்பார்கள். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த நச்சு உறவு, டாக்ஸிக் உறவு அப்படிங்கிறது சில நேரங்களில் இவங்களுடைய திறமைக்கே ஒரு சவாலாக அமைந்துவிடும்.